அந்த பக்கம் யாரும் ஆள் நடமாட்டம் இருக்கா இல்லையா பாத்தியா? இந்த பக்கம் யாரும் இல்ல. ஒரு கண்ணியே வந்து பாரு. நான் அந்த பக்கம் போய் யாரும் இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறேன். தங்கம், கண்ணு கெட்ட தூர வரைக்கும் யாரையும் காணும். எல்லாம் நல்லா குளிருக்கு இழுத்து பொறுத்துக்கிட்டு தூங்கிட்டாலும் அப்பல இருக்குடி. இதுதான் நல்ல நேரம். உனக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, ராத்திரில எருமாடு தெரியுது. கண்ணு கட்டின தூர வரைக்கும் யாரும் இல்லையா? நல்லா திறந்து பாரு, கண்ணை கொட்ட கொட்ட முழிச்சு. வீட்டுக்கு நேர அந்த வெறி பிடிச்ச நாய் ஒண்ணு நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கு. உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? வெறி நாய் வந்து வேலை பாக்குறதுக்குள்ள நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம். எவ்வளவு பார்த்தாலுவ அவ்வளவுதான், நம்ம சோலை முடிஞ்சது தெரியுமா? அவளை முடிஞ்சது. எடி 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 எடுத்து வீட்டு உரமா எல்லாத்தையும் வச்சுட்டு வா. நம்ம குண்டாங்க வைக்க யாரும் வர்ற மாதிரி இருக்கு. அடியே அறிவு கட்டவள, சாமியார் என்ன சொன்னா? இத வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதிர்க்கு என்னென்ன நடக்கணும்னு நம்மள மனசார வேண்டிக்க சொன்னானா இல்லையா? ஐயா அதை மறந்துட்ட பத்தியா? ஆமா ஆமா ஆமா. கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் குங்குமத்தையும் இதை சுத்தி கொட்டி விட்டுப்புட்டு நம்மள குடும்பத்தை கெடுக்க வந்த அந்த குடிய கெடுத்தவன் அவ கைய கால விளங்காம போவ, அவ வாயி கோணிக்கிட்டு போவ. அம்மா என்ன நான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஏதாவது சொல்லுமே. ஆத்தா முப்பாத்தா மாரியாத்தா காளியாத்தா, நாங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை பாராத்தா. எங்க மவனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அவ கெட்ட எண்ணத்துக்கு எங்க நல்ல மனசுக்கு அவ சீக்கிரம் அழிஞ்சி நாசமா நடு தெருவுல நிக்கணும். என் மவளை எவ்வளவுக்கு அழிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ்வளவுக்கும் அவளுக்கு எல்லாம் வினையா போகணும். என் மவ நல்லா இருக்கணும். எம்மா நீ கவலையே படாதம்மா. இனிமே நமக்கு எல்லாம் நல்லதுதான். இனி நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு. சரி போதவாமா, யார வந்து பாத்திர போறாங்க? அடி என்னைய யாத்தாவையும் அடிக்கிற. நாளையில இருந்து பாருடி எப்படி ஆவறன்னு. நாளையில இருந்து பாரு. ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்படுறத என் கண்ணால பார்த்து நான் சந்தோஷமா சிரிக்கணும்படி கைய கொட்டி தெருத்திரவா நாய் மாதிரி உன்னைய துரத்துறனா இல்லையான்னு பாருடி பாருடி பாருடி. அம்மா நாயே, ஐயா சத்தப்பட்டு நாயை கூப்பிட்டு பாவி. இவ என்னடி பண்றது? ஐயோ வச்சுக்கணும் வாங்காம நம்மளையே மறைக்குதே. எங்கேயும் அட குடும்பம் கடிச்சு வச்சுட்டு அம்பிடுத. ஏம்மா சத்தம் கட்டாத. ஏதோ பல நாள் பட்டினி கிடந்த மாதிரி நம்மள எப்படி பாக்குது? தொக்கா மாட்டிக்கிட்ட போல இருக்கு ரெண்டு பேரும். அடியா இப்ப எப்படி வீட்டுக்கு போறது பயமா இருக்குடி. அண்ணே அண்ணே நான் என்ன, எங்க தெருவ காவ காக்கும் நான் என்ன, நான் என்ன நான் என்ன அண்ணே. அடியே கல் எடுத்து அடிச்சுட்டு போவியா? சும்மா இப்பதான் தாளாட்டு பாடிக்கிட்டு உக்காந்துருக்கா. இல்ல இந்த பக்கம். வேணாமா வேணாமா. என்ன முறைக்கிற? போ அந்த பக்கம். தொடகரிய பார்த்து நல்லா பிச்சை எடுத்துட்டு போயிடுச்சே. அம்மா ஏந்திரமா ஏந்திரு. வீராப்பா பை இப்படி விழுந்து கிடக்குறிய பாவி. அடியே கைய கொடுத்து தூக்கடி ஆத்தாவ. என்ன பாதி சதைய காணோம், பிச்சை எடுத்துட்டு போயிடுச்ச. ஏம்மா பல்லுல நல்லா பழமா பதிஞ்சிருக்கு. அப்ப 48 ஊசி தொப்புள சுத்தி போட்டுதான் ஆகணுமா? என் தாயன கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிளியே. ஏன் வாயும் வயிற்றையும் போட்டு வளர்த்துட்ட பாவடிக்கிளியே. நான் இருக்க பத்தி ஆத்தாவுங்க எப்படி அம்மா எந்திரமா மெல்ல எதிரு. ஐயோ வயசான காலத்துல வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எதுக்கு உனக்கு தேவையில்லாத இந்த பொழப்பு? பிசாம இருக்க போறியா இல்ல நான் உன்னைய கடிச்சு வைக்கவா? ஐயோ நாய் கடிச்ச எப்பக்கிட்டு அம்மா என்னைய கடிக்க போறேன்னு சொல்றாளே. வெறி பிடிச்சிருச்சு போல இருக்கு. தலைக்கு ஏறதுக்குள்ள கொண்டு போய் கட்டி வச்சுட்டாதான் நமக்கு நல்லது. நானே 4 அடி உயரத்துக்கு 4 கிலோ சதையை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நடமாடுறேன். அதுவும் இல்லட நான் ஒன்னும் பண்ண முடியாது. எழுதுருமா எழுதுரு மெல்ல எழுதுரு. தாயே தாயே நாயன வந்தாள். மாடி டீ போட்டாச்சா இல்லையா? நான் தான் கடையில போய் குடிச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. போறவன புடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு நிக்கிற நீ. அலங்கத்தாலே போனாதானே வேலையெல்லாம் சீக்கிரமா முடியும். நான் அடுப்புல பால் வச்சுட்டேன், இருங்க 2 நிமிஷம் தான் வரேன். ஆமா இன்னைக்கு குமரேக்கா வீட்டுல பால் காய்ச்சல் இல்லையா? நீ போகலாங்க. உன்னையதான் கேக்குறேன். குமரேக்கா வந்து கூப்பிட்டால இல்லையா? போகணும். ஏடி பால் காய்ச்சலாம் முடிச்சிட்டு சோறு சாப்பிட போறதாடி? வசதியும் சின்ன பொண்ணு வாரம்னு சொல்லிருக்கல்வ. அளவு வந்த பிறகுதான் போக முடியும். பொண்ணு தனியா போனா அப்புறம் விட்டுட்டு போயிட்டோம்னு கோச்சுக்காளுவ. அதுக்குதான். எவ்வள இது கருவறை நாத்து அடிக்குது. பால் பங்கிடுச்சான்னு போய் பாரு. ஐயோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு அடுப்புல பால் வச்சதே மறந்துட்டேன். ஐயோ பால் பங்கி ஊத்திருச்சு போல இருக்கே. சீக்கிரம் போய் என்னாச்சுன்னு பாருடி. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா சிலிண்டர் 1 மாசத்துலயே தான் காலியாகும். மாமா என்னடி என்ன பால் எதுவும் கையில கொட்டிடுச்சா? என்ன பார்த்து கவனமா வேலை செய்ய மாட்டியா? என்னாச்சு? அம்மாங்க பாருங்களேன், பால் கெட்டு போயிடுச்சு மாமா. பால் கெட்டு போயிடுச்சா? அதுக்கு என்ன இப்படி பதறிக்கிட்டு வர? பதறிக்கிட்டு வரேனா? காலையிலேயே பால் கெட்டு போயிருக்கு. பதறாம என்ன செய்யறது? மனசுலாம் எனக்கு ஒரே படபடன்னு வருது. ஏய் பாத்திரத்தை நீ எதுவும் சரியா கழுவி இருக்க மாட்டா, அதனால பால் கெட்டு போயிருக்கோம். சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. போய் ஊத்திட்டே பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு வை.
இல்ல மாமா, நான் இப்ப கூட காலம்பர பாத்திரத்தை விளக்கிட்டு தானே பால் ஊத்துனேன். இப்ப பால் ஏதோ வீணா போயிருக்க முடியே. ஐயோ இல்ல மாமா, பால் எல்லாம் காலையில கறந்த பாலுதான். அது எப்படி மாமா வீணா போகும்? என்ன மாமா நீங்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அவசகரமாவே தோணுது. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இருங்க. எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கணுமா? அடியே பைத்தியக்காரி, எதுக்கு எதை முடிச்சு போடுற? பால் கெட்டு போயிடுச்சுன்னு வீட்லயே இருந்தா இன்னைக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் யார் பாக்குறது? காலை எப்படி முன்னேறி போய் கிடக்கு, இப்போ இவ என்ன இப்படி இருக்கா? அடி கொண்டு போய் அதை கழுவி போட்டுட்டு பிள்ளைகளுக்கு சோறாக்கி கொடுக்குற வேலையை பாரு. நான் கிளம்ப போதே என்ன சொன்னேன்? டீ எல்லாம் எனக்கு வேலை அப்படி, நான் வெளில போய் குடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். மாமா இல்ல மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. சரி நீங்க கொஞ்ச நேரம் இருங்களேன், பரவு போலாம், கொஞ்ச நேரம் வீட்லயே இருங்க. ஏண்டி ரசத்தி, நீ இன்னும் அந்த காலத்துல இருந்து வெளியில வரவே இல்லையா? உப்போ புளி தண்ணியோ பாத்திரத்துல பட்டிருக்க போகுது, அதனால பால் திரிஞ்சு போயிருக்கு. அப்படியும் இல்லாட்டி இப்ப பனி நாள் வெயில் நாள் மாறி மாறி வரதால பால் கறக்கும் பொழுதே புளிப்பா இருந்திருக்கும். சும்மா தேவையில்லாத இதெல்லாம் எது கூட எதை சேர்க்கணும்னு பேசிக்கிட்டு நிக்காத. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, சரியா? நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ இப்படி எல்லாம் பேசுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நீ? ஐயா, அது ஒண்ணும் இல்ல, காலையில இப்படி மனச்சங்கட்டமா நடந்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. எல்லா நாளும் நல்ல நாளா அமைஞ்சிடாது, சரியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட முடியுமா? அந்த மாதிரி தான் இது. இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு உன்னையே நீயே வருத்திக்காத. எது நடந்தாலும் அதை நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். இப்ப நான் வேலைக்கு போகணுங்கிறியா போவேனாங்கிறியா? சரி மாமா, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது ஏன் நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம கடந்துடக்கூடாது. இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. குமாரி வீட்டுக்கு வேற போகணும், நேரம் ஆயிடுச்சு. சரி டீ, அங்கேயும் போய் மூஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நிக்காத. அப்புறம் 4 பேர் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு மூஞ்சி இப்படியே தானே இருக்கு. போதுமா? இப்படித்தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் எந்த நிலைமையிலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சரியா? என் பொண்டாட்டி யாரு? அவ பெரிய தைரியசாலி. எதுக்கும் பயப்படவும் மாட்டா, எதுக்கும் கலங்கவும் மாட்டா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நின்னு சமாளிப்பா. அப்பாடா. என்ன இந்த அளவுக்குலாம் பேசுறிய? காலையிலே சேலையை கட்டிட்டு வந்து அப்புறம் முன்னுக்கு நின்னுட்டு கண்ணை கண்ணை சிமிட்டினா இப்படித்தான் பேசுவாங்க. வேற எப்படி பேசுவாங்களாம்? போங்க. சின்ன பொண்ணே, தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டு வாமா. அம்மா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? பரவாயில்லம்மா, உட்காந்துரு. சின்ன பொண்ணே. ஐயா, ஏன் இப்ப சின்ன பொண்ணு கத்திட்டு கிடக்குறீங்க? ஏடி காலையில டீயும் குடிக்கல, என்ன வயிறு கப்ப கப்பன்னு கத்துது. சோறு இருந்தா ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வாமா. சோறா? இன்னும் சாப்பாடு எல்லாம் எதுவும் செய்யலையா? ஏடி சின்ன பொண்ணு, மணி 10 சோறு செய்யலங்கற. ஏடி ஓ பெருசா எப்படி சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போனா? உங்க மவனும் உங்க பேத்தியும் கடையில போய் சாப்பிடுறேன்னு போயிட்டாங்க. பருவ நான் எதுக்கு சோறாக்கிட்டு குமாரி அக்கா வீட்டுல தான் பால் காய்ப்பு இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கலான்ட்டு தான் நானும் ஸ்டெல்லாவும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீ திடீர்னு வந்து சோறு கொடுங்கிற. ஐயா, குமாரி விட்டு பால் காய்ப்புக்கு போறியா? சொல்லி இருக்கலாம், நானும் வந்திருப்போம்ல. சரி கிளம்ப போலாம், போய் சாப்பிட்டுட்டு வரலாம். மொய் எவ்வளோடி வைக்க போற? குடும்பத்தோட வந்து சாப்பிடறோம்னு எவ்வளவு கண்ணு வச்சிட போற? ஏன் இப்ப மொய்ய வச்சுட்டு தான் சாப்பிடணுமா? ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன்னா குடும்பத்தோட போய் சாப்பிடுறது தானே முறை. அதுக்குன்னு மொய்யே வைக்காம வீட்டுல உள்ள எல்லாரும் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இங்க பாரு, என் கல்யாணத்துக்கு, என் வளைய காப்புக்கு, என் மவ பிறந்த நாளுக்கு, நம்ம வீட்டுல நடந்த எல்லா விசேஷத்துக்கும் அவிய குடும்பத்தோட தான் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. நம்மளும் இப்ப அப்படித்தான் போய் சாப்பிடணும். அவங்க செய்யறதுக்கு நம்ம செஞ்சாதானே நல்லா இருக்கும். ஓ, இத்தனை ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காளா? ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு மொய் வச்சிருக்கா? ஒரு வயசா வச்சது கிடையாது. வருவா, வந்து சாப்பிடுவா, சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுவா. அவ வீட்டுல பால் காய்ப்பு வச்சுக்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டா நம்ம கொண்டு மொய் வைக்கணுமா? வாங்க போய் சும்மா சாப்பிட்டுக்கிட்டு மட்டும் வரலாம். அவ செஞ்சான்றதுக்காக அப்படியே நம்மளும் செஞ்சா நல்லா இருக்குமா? ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வாடி. 500 ஓவா? அவளுக்கு 500 ஓவா வைக்கிறாங்க. 100 ரூபா வச்சிருக்கேன், வாங்க போய் சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படியும் புளிச்சு போன பொங்கலும் இட்லியும் பூரியும் தான் போட போறாங்க. 3 பேர் சாப்பிடறதுக்கு அந்த 100 ரூபா போதும். சரி, அப்ப நீ முன்ன போய்கிட்டே இரு, நான் பின்னாடி ஒரு வாளி இருந்து எடுத்துக்கிட்டு வரேன். ஆலியா, வாளி எதுக்கு? மத்தியானத்துக்கு எதுக்கு சோறாக்கிக்கிட்டு? இட்லி பூரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துக்கலாம். மதியம் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ராத்திரிக்கு ஒரே அடியே சோறாக்கிக்கலாம். சோ ஸ்வீட், உங்களை மாதிரிதான் இருக்கணும். மறுபோலுக்கு வேலை வைக்காம இருக்கிறதுக்கு என்ன அழகா ஐடியா கொடுக்குறிய. சரி போ சீக்கிரம் போ. நம்ம போறதுக்குள்ள நம்மள மாதிரியே ஊட போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறாளுவ. வேகமா போய் இடம் போடு, நான் பின்னாடியே வரேன். சரி வாங்க வாங்க, பக்கத்துலயே இடம் போட்டு வைக்கிறேன். நேரம் சாப்பிடறதுக்கு தான் வரணும். அங்க போய் ஊர்ல உள்ளவள்ட்ட எல்லாம் கதை பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், நாளைக்கு தான் 3 ஃபங்க்ஷனு. காலை ஒண்ணு, மதியம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. நாளைக்கு சோறு ஆக்கவே வேண்டாம். சரில, வா போலாம். என்ன மயான அமைதியா இருக்கு வீடு? காலையில அவளும் கதிங்கி காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாள்னு பார்த்தா ஒன்னும் இல்லையே இங்க. ஒருவேளை நம்ம மைனி நம்ம வச்சதை பாக்கலையா? இல்ல பார்த்துட்டோம், அதை பெருசா கண்டுக்கலையா? வச்சது வச்ச இடத்துல வச்ச மாதிரியே இருக்க. அப்ப எதுவும் நடக்கல. ஒருவேளை நடந்திருந்தா நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டா என்ன நடந்திருக்கும்? எப்படி இப்ப தெரிஞ்சுக்கிறது? நம்மள மைனியை கூப்பிட்டு கேட்டுடலாமா, இல்ல நம்மளும் ஆரம்பிச்சு விட்டுறலாமா? நம்ம மைனி கொஞ்சம் புத்திசாலி. அவ இந்த விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். நம்மளே பீதியை கிளப்பி விட்டாதான் நம்ம மேல சந்தேகம் வராது. ஐயோ மயோ, மைனி தங்கம், என்னடி சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுற?
ஒரு படபடப்பு வேணாமா? ஐயையோ ஐயையோ, வாங்களே யாராவது, இந்த அநியாயத்தை வந்து பாருங்களே மைனி. ஐயோ 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 ஐயோ, யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே. எந்த சிறுக்கி பண்ணதோ, நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ண, என்ன துரோகம் பண்ணோம்? ஐயோ, உங்க குடும்பத்தை கெடுக்க எந்த சிறுக்கி இப்படி சேவனை வச்சான்னு தெரியலையே. மைனி, ஏன் மைனி, வெளில வா, வெளில வந்து பாரு. இந்த அநியாயத்தை நீ பாத்தியா இல்லையா? உன் கூட இருந்தே எவளே குழிய பறிச்சுட்டா மைனி. மைனி கூட்டுக்கறிவின்னு குடி சேர்ந்துக்கிட்டு அலைஞ்சியே, எவளே உன் குடிய கெடுக்க பாக்குறாளே. மைனி, என்னாச்சு இவளுக்கு? என் மாமி ஏதோ மண்டைக்கடியா போட்டுடுச்சா? ஏய் மைனி மைனி மைனி, வந்துட்டீங்களா? அடியே என்னடி அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா? ஆமா, என் அம்மா கிடைக்குதா அம்மா. அதுக்கு என்ன, ஆனா எனக்கு என்ன, அதை விட பெரிய விஷயம் என்ன நடந்திருக்கு? என்ன மைனி நீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவும் தெரியாம இப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறியா? என்னடி ஆச்சு? உன் அண்ணா தான் கிளம்பி போனாரு, என்ன ஆச்சு? மைனி, அண்ணனுக்கு ஒண்ணு இல்ல, ஆட்டுக்குட்டிக்கு ஒண்ணு இல்ல மைனி. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த குடும்பம் நான் எப்படி சொல்லுவேன், என் வாயில எப்படி சொல்லுவேன்? இப்படி ஒரு அநியாயமா? இந்த மாதிரி யாரும் இருப்பாங்களா? கூட இருந்தே குழிய பறிச்சு விட்டாளவளே. உனக்கு கேடு பண்ண என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காளுவேன்னு நீ பாரு மைனி. வந்து என்னடி அழுவாம சொல்லு. பாரு இங்க பாரு, எவ பார்த்த வேலைன்னு தெரியல, எவள வந்து நம்ம குடும்பத்துக்கு செய்வனை வச்சிருக்கா மைனியே. என்னது இது? என்னவோ எலுமிச்சம்பழம் கிடக்கு. என்ன மைனி, எலுமிச்சம்பழம் சாதாரணமா சொல்றீங்க? மைனி, எலுமிச்சம்பழத்துல மஞ்சத்தூள் குங்குமமும் கொட்டி கிடக்கு. கேட்டு எப்படி தூக்கி தூர போடுறத விட்டுவிட்டு என்னடி நீ? தூக்கி தூர போடணுமா? ஐயோ, எவளே உனக்கு என்னவோ ஆவணும்னு செஞ்சு வச்சிருக்கா, அதான் நான் தொடணுமா? நான் தொடமாட்டேன் மைனி. ஐயோ, என்ன நடக்கும்னு தெரியல, எனக்கு வேற எப்படி பதறுது. நீ என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிற? சும்மா இருட்டு, இந்த காலத்துல இதையும் நம்பிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி யார் எனக்கு எதிரி? இந்த மாதிரி செய்யறதுக்கு யார் இருக்கா? மைனி, இன்னுமா நீ எல்லாரையும் நம்புற? எல்லாரும் எப்படி மோசமானவனு உனக்கு தெரியலையே மைனி. இப்படி ஒரு அப்பாவியா இருக்கியே. நீ நல்லா இருக்க கூடாது, வீணா போகணும், விலகாம போகணும், நடு தெருவில் அடிக்கணும்னு எவ்வளவு வேணும்னே கொண்டு வந்து வச்சிருக்கா மைனி. இவ்வளவு கரெக்டா சொல்றேன்னா உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என் மேல சந்தேகமா இருக்கா? மைனி, இப்பவே கோயிலுக்கு வா, கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ற. என் மைனி குடும்பத்தை கெடுக்க நான் பாப்பனா? நான் ஏதோ கஞ்ச கூட உன் வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறேன். உனக்கு ஒரு ஆகாத நிலை வந்துருச்சுன்னா அது யாருக்கு நட்டம்? எனக்கு தானே. என்ன போய் சந்தேகப்படுறியா மைனி? நல்லா இருக்கா இது? ஐயோ, எவ பண்ணான்னு தெரியலையே மைனி, ஐயோ, என் மைனிக்கு எதுவும் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. என்ன தங்க, நீ சொல்ல எனக்கு வேற பயமா இருக்கு. கம்முனு இருடி. யாரு இதை கொண்டு வந்து இங்க வச்சிருப்பா? எவளுக்கு அம்படி தைரியம் இருக்கு? எந்த சிரிக்கி பார்த்த வேலையா இருக்கும்? இப்படி எவளுக்கு நான் என்ன துரோகம் பண்ணிவிட்டேன்? அவளை சோத்துல மண்ணள்ளிக்கிட்டே வச்சுட்டேனா? அடி பாவி சண்டாளிவளா, எல்லாரையும் அக்கா தங்கச்சி மாதிரி தானே அடி பழகுற. எவள உள்ளவ பார்த்த வேலைதான். வேத்தாளை யாரும் இப்படி பார்த்திருக்கவே முடியாது மைனி. நம்ம தெருவுல கிடக்குற நாயி வேத்தாளை இங்க விடவே விடாது. எவள உள்ளவதான் பார்த்திருக்கணும். எனக்கு புதுசா ஒருத்தி உறவு கொண்டாடுற பாரு, என் நாத்த நாறு. அந்த நோத்த நாறு மேலதான் சந்தேகம். அவதான் நம்ம குடும்பம் ஏதோ நல்லா இருக்கு, நீங்க என் ஆத்தாலும் சந்தோஷமா ஒண்ணுமனா இருக்கீங்கன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு அந்த வசந்தி 4 மணி மேலதான் சந்தேகம். நீ ஒருத்தி சும்மா கடை, அவ பாவம் எங்கேயோ போறா வரா. இல்ல எனக்கு அவ மேலதான் சந்தேகம். நான் அடிச்சு சொல்லுவேன். உன் ஃப்ரெண்டுன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத மைனி, பண்ணாத. அவதான் இப்படி பண்ணிருக்கா. எவ்வளோ எப்படியோ பண்ண போறாமா. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. எனக்கு கெடுதல் நினைக்கிற அழுவனா அவ்வளவுதான் நல்லா இருக்க மாட்டாளுவ. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற அழுவனா நிச்சயம் அவ்வளவு எந்த கதிக்கு ஆளாவணும் சொல்லவே முடியாது. இப்படி ஒருத்தவங்களை கெடுத்து என்ன வாழ்ந்துட போறாளுவ? உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப மைனி, நல்லா இருப்ப. ஆனா உன் வாயால யாருக்கும் ஜாவ விடாத, பழிச்சிரும். நீ நல்லவ. உன் வாயால யாருக்கு எந்த வஞ்சனையும் விடாத மைனி. போ, கவலைப்படாத, உள்ள போ. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு எதுவும் ஒரு கஷ்டம்னா அது என்னை மீறிதான் வரணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போ மைனி. இந்த விளக்க மாதிரி எங்க இருக்கு? கொண்டு இத ஆத்திலே குளத்திலே விட்டுட்டு வர. என்ன சிரிக்க பண்ணான்னு தெரியல. இதை 4 லிட்டர் பிறகு சாணியை கரைச்சி போட்டு பொழுவி சாமியை கூப்பிடு. என் அண்ணன் குடும்பத்தை அழிக்க பாக்குறாளவளே. என்னம்மா இது? இவ சொல்ற மாதிரி யார் செஞ்சிருப்பா இப்படி? ஊர்ல எனக்கு ஆகாதவனா அது என் மாமியார், என் நாத்தனா இருந்தா. இவளே இங்க வந்து புலம்புறா. வேற யார் பண்ணிருப்பா? ஏய், இனிமே உனக்கு அழிவுகளும் ஆரம்ப முடியே. இத கொண்டு உன் வீட்டு வாழை மரத்துக்கு அடியில புதைச்சி வச்சு நான் உருத்தெரியாம அழிக்கிறண்டி. கஷ்டப்படையில நீ நல்லா இருக்கியா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். உன்னைய வாழ்க்கையில முன்னேற விட மாட்டேன். இந்த வீட்டுல பிறந்த நான் அடுத்த வீட்டுல போய் வாடகைக்கு இருக்கிற உனக்கு சொந்த வீடு கேக்குதா? சொந்த வீடு? இனி உன்னை சோத்திக்க வழி இல்லாம ஆக்குறண்டி.